இருந்தாலும் கூட நீங்க எண்ணி பாருங்க, நாம் வாழுகின்ற ஒரு சமகாலத்துல இன்னைக்கு யாராரோ எங்கெங்கயோ அதிர்ஷ்டம் அடிச்சு மந்திரி ஆயிரம், முதலமைச்சர் ஆயிரம், துணை முதலமைச்சர், எந்தெந்த பதவி, பிரதமர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், அந்த அமைச்சர், எந்த அமைச்சர், எல்லா பதவியும் கிடைக்குது. ஆனா இன்றைக்கு 65 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில நேர்மையாக தூய்மையாக ஒரே ஒரு குற்றச்சாட்டு, எங்கேயாவது வைக்க ஊர் தாலி அர்த்தான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மணல் குவாரி நடத்துறான்னு கேள்விப்பட்டீங்களா? மலைகளை குறைஞ்சி கேரளாவுக்கு வித்தாருன்னு கேள்விப்பட்டீங்களா? லாட்டரி சீட்டு வித்தாருன்னு கேள்விப்பட்டீங்களா? வைகோவுடைய தொண்டர்கள் யாராவது இந்த நாட்டில் சட்டத்துக்கு புறம்பாக தொழிலை செய்து அளவுக்கு மீறி பணத்தை சம்பாதித்தார்கள் என்று வரலாறு உண்டா? அவர் ஈரோட்டு மாநாட்டில் என்னை அழைத்த போது நான் சொன்னேன், அண்ணன் வைகோ அவர்களே, உங்களுடைய 65 ஆண்டு பொது வாழ்வில் நீங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய போது எத்தனையோ பேர் பதவிக்காக வருவார்கள், பணத்திற்காக வருவார்கள். ஆனால் உங்களுக்கு கிடைத்த லட்சிய தொண்டர்கள் போல் இந்த தமிழ்நாட்டில் வேறு எந்த இயக்கத்துக்கும் கிடைக்கவில்லை என்று சொன்னேன். உங்களுக்கு பதவி இருந்தாலும் அவங்க கூட இருப்பான், பதவி இல்லைனாலும் இருப்பான். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் உணர்வையும் உணர்ச்சியும் ஊட்டி வளர்த்த இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த தொண்டன், விடுதலை புலிகளின் மகத்தான தலைவன் மேதகு வேவண்ணா பிரபாகரன் என்கிற உலகத்தில் இவரோடு ஒப்பிடமில்லாத மகத்தான மாபெரும் தலைவன், அந்த தலைவனை நீங்க உயிரா நேசித்தீங்க. அந்த தலைவனை உயிரா நேசித்த எங்களை போன்றவர்களும் இங்கு அமர்ந்திருக்கின்ற லட்சக்கணக்கான உறவுகள் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்காக இருந்தான். இன்னைக்கு ஒரு சில பேர் பணத்துக்காக பதவிக்காக அங்க இங்க போறாங்க. போறவன் போட்ட அடுத்த தலைமுறை வந்துகிட்டே இருக்குது, அடுத்த இளைய தலைமுறை வந்துகிட்டே இருக்குது. அது எதுக்காக? உங்ககிட்ட பிடிச்சதே எங்களுக்கு அதான், உங்களுடைய பிடிவாத குணம். நீங்க மட்டும் கொஞ்சம் சமரசம் பண்ணிருந்தீங்கன்னா வாஜ்பாய் கவர்மெண்ட்ல நீங்க வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்திருக்கலாம். இல்லது நீங்க சட்டம் எம்எல் மாஸ்டர் ஆஃப் லா முடித்தவர். இந்த நாட்டில் நீங்க 7 பேர் விடுதலைக்கும் 3 தூக்கர் எத்து செய்வதற்கும் லட்சக்கணக்கான சொந்த பணத்தை ராம்ஜித் மாலியை கொண்டு வந்து இந்த நாட்டில் இறக்கி அந்த தூக்கு கயிறு அறுப்பதற்கு தியாகம் செய்தவர். அன்றைக்கு ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையில் செத்து மடிந்தார்களே, இங்கு 20க்கும் மேற்பட்ட உயிர்கள். சீர்காழி ரவிச்சந்திரன் இருந்து ஒவ்வொரு உயிருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணம் இருக்கிறதோ இல்லையோ, இதோ அந்த வைகோ அந்த குடும்பத்திற்காக நிதியே தருகிறார் என்று தமிழ் பாதுகாப்பு இயக்கத்திலிருந்து தன் சொந்த பணத்தை கொண்டு வந்து ஐயா நெடுமாறன், ஐயா மருத்துவர், ஐயா கொடுத்து இந்த இடத்திற்காக உயிர் துறந்த குடும்பங்கள் அனாதியாக விடமாட்டேன் என்று காத்தவன். எத்தனை இந்த நாட்டில் ஒரு தலைவனை ஒரு கட்சியிலிருந்து தூக்கிட்டாங்க, ஒரு கட்சியில் பிடிச்சி சிறை பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்கிறதுக்காக இந்த தொண்டர்கள் தன் தேக்குமர உடல்களை தீக்குளித்து இந்த தலைவனுக்காக உயிர் தியாகம் செய்யக்கூடிய தொண்டர்களை அதெல்லாம் உருவாக்குறதுலாம் சாதாரண விஷயம் இல்ல. அந்த தலைவனுக்கு தெரிஞ்சது, என்னை பிடிச்சி உள்ள போட்டான், எனக்காக என்னுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய 2 உறவுகள் தீக்குடிச்சு அதே மாதிரி இறந்துட்டான், நான் உள்ள கிடக்கிறேன். வேற எந்த தலைவனும் அவனுக்கு போய் அந்த தொண்டர்களை அங்கீகரித்து